ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சண்டே மார்னிங். நம்ம எல்லாருமே வந்து ரெகுலராக சண்டேஸ்னால் மோஸ்ட்லி வந்து நான்வெஜ் சாப்பிடுவோம். இல்லை ரைஸோட நான்வெஜ்ஜும் சாப்பிடுவோம், இல்லை பிரியாணி இந்த மாதிரி செஞ்சு நான்வெஜ் சாப்பிடுவோம். இன்றைக்கி கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. அதனால் நான் வந்து இந்த டிஷ் ட்ரை பண்ணேன். டிஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே வந்துருந்துச்சு. சரி, உங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். உங்களுக்கும் என்றைக்காவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். தெரியுமா என்ன டிஷ்ஷுன்னு சொல்லு அப்படின்னு சொன்னிங்கன்னா அது வந்து பீஸ் புலாவ் தான். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம நைட்டே வந்து பட்டாணியை ஊற வச்சுட்டு அதை வந்து மார்னிங் வந்துட்டு கொஞ்சம் சால்ட் சேர்த்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். சைட் பை சைட் ரைஸும் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதையும் வந்து தண்ணி விட்டு வந்து ஊற வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸில் தான் ட்ரை பண்ணேன் இந்த டிஷ்ஷு. வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுக்கும்போது வந்து நமக்கு வந்து டேஸ்ட் இன்னுமே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்புறம் இந்த டிஷ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ், ஆனியன், க்ரீன் சில்லிஸ், அப்புறம் புதினா, இதெல்லாம் வந்து நான் வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். டிஷ்க்கு தேவையான எல்லாத்தையுமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு தான் டிஷ்ஷே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டே நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து தாளிப்புக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். பட்டை, அப்புறம் பிரிஞ்சி இலை, அப்புறம் 2 ஏலக்காய், அப்புறம் கிராம்பு, அப்புறம் கொஞ்சம் ஜீரகம். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு துருவின தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் இந்த வந்து பால் எடுத்தாச்சு. இந்த டிஷ்ஷோட மெயின் ஐட்டமே இந்த தேங்காய் பால் தான். இதில் தான் வந்து அந்த ரைஸை வந்து நம்ம பாயில் பண்ண போகிறோம். இப்போ நம்ம டிஷ்க்கு தேவையான எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து டிஷ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஸ்பைசஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்துட்டு க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து கொஞ்சம் கிளறி விட்டுட்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த புலாவில் வந்து நான் ப்ளைனாக பீஸ் மட்டுமே ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். அப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப டீப் ஃப்ரை ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, நார்மலாக ஃப்ரை பண்ணாலே ஓகே தான். அதுக்கப்புறம் வந்து அதோட நம்ம புதினா ஆட் பண்ணிக்கிறோம். இதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்க ரைஸு, அதுக்கப்புறம் பட்டாணி வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது 2த்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். பாஸ்மதி ரைஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வந்து அதை போட்டு ரொம்ப கிண்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்தோன்னா இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நான் வந்து 1 கப் ஃபுல்லாக சேர்த்துட்டேன். பேலன்ஸ் வந்து நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் விசில் வச்சிடலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. அதுவும் பார்க்கவே உதிரியாக ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா நான்வெஜ் கிரேவிஸோடையுமே வந்து சூப்பராக இருக்கும். நான் சிம்பிளாக இன்றைக்கி வந்து எக் கிரேவி தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டே நான் வந்து எக்கை வந்து பாயில் பண்ணி வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அது அப்புறம் தவாவில் வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு அந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் சோம்பு, க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஆனியன், டொமேட்டோ இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலாவும் தனி மிளகாத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டர் விட்டு நல்லா சுண்ட விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க எக்கை வந்து அதோட ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா நல்லா ட்ரை ஆக்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து லைட்டாக கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படி கூட வச்சுக்கலாம். இவ்வளோதான், நம்ம எக் கிரேவியும் பீஸ் புலாவும் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாப்பிட சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.